ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. ஸோ அதனால தாங்க இது ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து தாங்க பேசிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து பார்த்தா எங்கள் ஊர் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக் சைடு கேமராலேருந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல வெயில் அடிச்சுதுங்க, அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். காளான் கிரேவி தாங்க செஞ்சேன். ஃபஸ்ட்டு காளானை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, கிராம்பு, பட்டை இது போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வதங்கிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான், இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுடணுங்க. இந்த காளான் பார்த்திங்கன்னா வீட்டான தாங்க விற்றுட்டு வந்தாங்க. இங்கே வந்து இந்த காளான் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குங்க. எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க விற்றுட்டு வராங்க. இங்கே அதிகம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த காளான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு கார சட்னிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதனாலனா வந்து எங்கள் அத்தை வந்து இந்த காளான் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு செப்ரேட்டாக வந்து கார சட்னி செய்ய போகிறேன். இந்த சைடு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வதங்கட்டும். என்னென்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்தியாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் போடலாம், இல்லைனா மட்டன் மசாலா கூட போடலாம். ஸோ சிக்கன் மசாலா இருந்ததா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வேகணுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துட்ட பின்னாடி பார்க்கலாம். என்ன முக்கியமான விஷயம்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் கூட ஊற்றலை, இருந்தாலும் வந்து அதில் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. என்னென்னா வந்து காளான் வந்து தண்ணி நல்லா விடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அப்படியே மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ கூட பாருங்கள் தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சிங்க. அவ்வளோதான். இப்போ காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறையா கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வெங்காயம், தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழை போட்டு நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேங்க அடுப்பை. ஸோ அவ்வளோதாங்க. காளான் கிரேவி இப்படி தான் செய்யணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கொள்ளு தோசைக்கு தாங்க ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் கொள்ளு தோசை தான் செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி எப்படி செய்யுதுன்னு நம்மளோட சேனல்லே ரெசிபி போட்டிருக்கேன், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. சப்பாத்தியும் நல்லாயிருக்கும், கோதுமை தோசை கூட நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அத்தைக்கும் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக கார சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தோசை தான் செஞ்சிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க. எங்கே போகிறோன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா வந்து இப்போ ஏன் கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியலன்னா எனக்கு வந்து கண்டினியூவாக வேலையும் இருக்குது, அது இல்லாமல் எங்கள் ஊரில் சிக்னல் ப்ராப்ளமும் இருக்குங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே தாங்க அப்லோட் ஆகுது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் டவுன் ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு சின்ன ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். சாரியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் நான் எந்த சாரியும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோதான். என்ன ஒரு விஷயம்னா எனக்கு வந்து சாரி கட்ட அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஸோ அதனாலே நான் சாரி வந்து ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடிலாம் சாரீ கட்டினதே இல்லைங்க. ஸோ நான் படிக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் கம்பல்சரி சாரீ கட்டணும்னு சொன்னது இல்லைங்க. அதனாலே நான் சாரீ கட்டி பழகிக்கல. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டுன்னு சொன்னதில்லை. ஸோ அதனால் எப்பயாவது ஒரு வாட்டி ரேராக தான் சாரீ கட்டியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து சாரீ கட்டவே கற்றுக்கிட்டேனே. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா சாரீ கட்டணுன்னாவே டைம் ரொம்பவே ஆகுங்க. அதனாலே ரொம்ப ரேராக தான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் சாரீ கட்டுவேன். முடிஞ்ச அளவுக்கு சுடிதார் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.